அவனோட கண்கள் வெறிச்சோடி இருந்துச்சு. அவன் மறுபடியும் பொம்மை இருந்த ரூமுக்கு போக முயற்சி செஞ்சப்போ அருண் அவனை தடுத்தான். ஆனால் சுபாஷோட உடம்பை ஏதோ ஒரு அமானுஷ சக்தி இழுக்கிற மாதிரி அவன் மாளிகையோட ஆழமான ஒரு பகுதிக்கு போனான். நண்பர்கள் பயத்தோடு அவனை பின்தொடர்ந்து போனாங்க. மாளிகையோட ஒரு இருண்ட மூலையில சுபாஷ் நின்றுட்டு இருந்தான். அவனோட கையில் ஒரு கருப்பு நிற நூல் இருந்துச்சு. இந்த நூல் என்னை இழுக்குதுன்னு அவன் மெதுவாக சொன்னான். அந்த நூல் ஏதோ ஒரு மாயசக்தியால் சுபாஷோட கையை சுற்றிட்டு இருந்துச்சு. அவங்க அதிர்ச்சியில் உறைஞ்சு நின்னாங்க. சுபாஷ் மெதுவாக அந்த நூலை பின்தொடர்ந்து மாளிகையோட சுகத்துக்குள்ளே மறைஞ்சு போனான். அவங்க எவ்வளோ தேடியும் சுபாஷ் கிடைக்கவே இல்லை. அவன் மாயமாக மறைஞ்சிட்டான். சுபாஷோட நிலைமை அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருந்துச்சு. அந்த பொம்மை வெறும் பொம்மை இல்லை, அது ஒரு தீய சக்தியோட வாசல். இந்த மாளிகையில் சிக்கிக்கிட்ட ஒரு குழந்தையோட ஆவி அந்த பொம்மைக்குள்ளே இருந்து தன்னை தேடி வர்றவங்கள உள்ளே இழுத்து அவங்களோட உயிரை பலி வாங்குன்னு அருணுக்கு அவங்க பாட்டி சொன்ன கதை ஞாபகம் வந்துச்சு. இந்த பயங்கரமான கதையை நீங்கள் முழுசாக பார்க்க லிங்கை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள்.